ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Praise the Lord. நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்திலே உங்களை ஒருவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நல்ல நேரத்திலும் தேவனுடைய சத்திய வார்த்தைகளை நாம் வாசிக்கவும், அது மட்டுமல்ல இந்த நாளிலே இந்த தேசத்திற்காக விசேஷமாக இன்றைக்கு இங்கே மியான்மார் பட்டணத்திலே ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய நிலநடுக்கத்திலே அநேக ஜனங்கள் மரித்து விட்டார்கள். ஒரு மிக கடுமையான ஒரு நிலநடுக்கம் அந்த தேசத்தில் ஜனங்களை கர்த்தர் தாமே அவர்களுக்கு இன்னும் தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு செல்கிற ஊழியர்களுக்கு பாதுகாப்பும், அங்க இருக்கிற விசுவாசிகளுக்கு தேவ கிருபை தேவ தயவும் கிடைக்கும்படியாகும். அது மட்டுமல்லாது இந்த நாட்களிலே தேசத்திலே காணப்படுகிற அக்கிரமங்கள், பாவங்கள், மீறல், அநியாயங்கள் செய்கிறவர்கள் ரட்சிக்கப்பட அவர்களும் தேவனை அறிகிற அறிவை கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களும் கேட்கும்படியாய் தேவன் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும்படியா இந்த நேரத்திலே நாம் ஒரு நிமிஷம் தேவ சமூகத்திலே தாழ்த்தி தொடர்ந்து நாம் இந்த நாளுக்குரிய ஜெபத்திற்கு நாம் முன்னேறலாம். சோதரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலே உங்களுடைய பலத்த கரத்திலே இந்த வெள்ளிக்கிழமை விசேஷித்த ஜெபத்தை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் தாமே உம்முடைய கிருபையும் உடைய இரக்கம் உடைய தயவும் உடைய பிள்ளைகளாகி எங்களுக்கு ஆண்டவரே ஒரு விஷயம் கூட நீர் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்து இந்த மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையிலே இந்த 3 மாதங்கள் கர்த்தர் எங்களோடு கூட இருந்து உம்முடைய அன்பை உடைய இரக்கத்தை உடைய கிருபை தயவை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீ தாமே ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வல்லமையை கொடுத்து உம்முடைய பலனை கொடுத்து உம்மிடத்திலிருந்து வருகிற மகத்துவமான அந்த ஆண்டவரே இரக்கத்தை பெற எங்களை தகுதிப்படுத்துறதுக்காய் நன்றி சொல்லு. நீர் ஆண்டவரே வார்த்தையின் தேவனாய், மகிமையின் தேவனாய், உன்னதத்திலே வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தம் உள்ள தேவனாய், பரிகாரியாய், ஆண்டவரே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எண்ணில் அடங்கா நன்மைகளை செய்கிற உண்மையுள்ளவராய், கிருபை நிறைந்தவருமாய் இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை. இந்த நாளிலே விசேஷமாய் தேசத்திற்காய், ஜனங்களுக்காய் இந்த நாட்களில் ஏற்பட்டு இருக்கிற எல்லா போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கு, வியாதி படுக்கையில் இருக்கு, மரண கட்டுக்களில் இருக்கிறவர் உண்மை பற்றி அறிந்தும் அறிக்கையிடாமலும் ஆண்டவரே மனம் போன போக்கிலே ஜீவித்து கொண்டிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே உடைய இரக்கத்தை பெற தகுதியற்ற ஜனங்களாய் மாறிக்கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாங்கள் இந்த வேளையில் ஒரு விஷயம் கூட வருகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த கிருபை மாறாதது, உடைய இரக்கம் மாறாததப்பா. நீர் அழைத்த அழைப்பும் அது மாறாததாக இருக்கிறது ஆண்டவரே. என் தேவன் தாமே ஒரு விஷயம் கூட கண்ணோக்கி பார்த்து அந்த பிள்ளைகளுக்கு உடைய கிருபை இரக்கம் கிடைக்கட்டும் அப்பா. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து ஜெபிக்கிற ஜெபத்திலே உடைய கரம் இருக்கட்டும் அப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார்கள் என்று சொன்னோம். இடத்திலே வந்து உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்க ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த அந்த வேலையை கொடுத்ததற்காக நன்றி சொல்லி உடைய கரத்திலே தாழ்த்து எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே நம்ம ஒரு பாடலை பாடி தொடர்ந்து நாம் ஜெபித்து தேவ செய்திக்குள்ளாய் கடந்து செல்லலாம். உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்ன திரு நாமத்தின் நாத, ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின் திரு நாமத்தின் நாதர், உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வான தூதர் சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும்
நின்றை பாடி துதி மாபெரும் மன்னவனே ஓய்வின்றி பாடி துதி மாபே மன்னவனே உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா மதீனா திறந்த நஞ்சீவ பொது வழியா நின்னுதிர மதீனா திறந்த நின்ஜீவ பொது வழியா நடியார் பிதாவின் சன்ன தேரவுமே சந்தனம் நின்னடியார்க்கு பிதா சன்னதி சேரவுமே ரந்ததை ஸ்தோத்திரம் இயேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா மகத்துவமுள்ள பதவிய புழுக்கலாம் எங்களுக்கு இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் புழுக்கலாம் எங்களுக்கு எத்தனை மதயவு நின் கேரு எத்தனை ஆச்சரியம் எத்தனை மதயவு நின் கேரு எத்தனை ஆச்சரியம் தீரம் இயேசுநாதா உமக்கென்று ஸ்தோத்தி இயேசுநாதா தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினான் இன்றை தினம் ஒருமித்து கூட நாமத்தினான் தந்தனின் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்தனின் கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ரமேசுநாதா உமக்கென்றும் ஸ்தோத்தி மேசுநாதா எங்களுக்கு பரலோ யாருண்டு நீரல்லால் எங்களுக்கு யாருண்டு ஜீவநாதா நீரே அன்று தேற்றமில்லை பரணி நீரே அன்று தேற்றமில்லை பரணி தீரமேசுநாதா உனக்கென்றும் ஸ்தோத்திரமேசுநாதா தீரம் செய்யேறும் நின்னடி திருநாமத்தின் ஆதரவில் ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் நாமத்தின் ஆதரவில் தொடர்ந்து இந்த நேரத்திலே கூட கர்த்தருடைய கரத்திலே விசேஷமாக இன்றைக்கு மியான்மார் தேசத்திலே மிக கடுமையான ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்பட்டு 30 அடி உயரமுள்ள ஒரு மிகப்பெரிய கட்டடம், ஒரு சீட்டு கட்டு எப்படி கீழே விழுந்து அது நொறுங்கி போகிறதோ அதை போல அந்த கட்டடம்
முழுவதுமாய் நொறுங்கி அநேகர் அதிலே மரித்திருக்கிறார். இன்னும் எத்தனையோ இடத்திலே அதை போல, அது மட்டும் இல்ல, தாய்லாந்து இன்னும் அநேக தேசங்களிலே அந்த பாதிப்பு, இந்தியாவிலும் கூட அந்த பாதிப்பு உணரப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு தேவ கிருபை, தேவ தயவு கிடைக்கும். வேதத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், கடைசி நாட்களிலே பூமி அதிர்ச்சிகளும் கொள்ளை நோய்களும் இன்னும் அநேக அடையாளங்களை அவர் சொல்லி இருக்கிறார். நம்மை சுற்றி அது அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறதை நாம் கண்ணாரை காண தேவன் அதை அனுமதிக்கிறார். அது நமக்கு ஒரு எச்சரிப்பாக, அது ஒரு அழைப்பாக இருக்கிறது. நாம் அழிவிலே சிக்கிக் கொள்ளாதபடி தேவனுடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய வார்த்தையை கேட்டு, யாரெல்லாம் அந்த அடைக்கலத்திற்குள்ளாய் வருகிறார்களோ, யாரெல்லாம் அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறார்களோ, அவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுக்கிறார். அந்த தேவனாக கர்த்தர் அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையும் அது சொன்னதை நிறைவேற்று, அது சொன்னதை செய்து முடிக்கும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆகவே இந்த பூமியானது ஒரு காரியத்திற்காக தேவன் இந்த நாட்களிலே அதை அசைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த அசைவை நாம் உணரும்படியாக அந்த ஜனங்கள் இன்னும் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட, நம்முடைய தேசமும் போல இந்த முழு உலகமும் ரட்சிக்கப்பட தேவ கிருபை இன்றைக்கும் ஜனங்களை அழைத்து கொண்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்காக நம்மளை யாராவது ஒரு ஜெபிக்கணும். நாட்கள் முழுவதும் எங்களை கண்ணின் கனிமலை போல காத்து வழிநடத்தி எங்களுக்கு நேசரே கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை மாலை பொழுதிலே கொடுத்த புனிராஜா சுப்பா இந்த சிறு கூட்டத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் பங்கேற்க வைத்து கிருபை செய்திருக்கோம். கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் பாடுகின்ற பாடல்களையும் தியானிக்கிற வசனத்தையும் வேறு ஆசீர்வதிங்கதா புனிராஜா கூட இந்த கூட்டத்தில் வர தரைப்பட்ட பிள்ளைகளை கூட உதவி செய்ய கண்ணோக்கி பாதிச்சுதா புனிராஜா நடைகளை கூட எடுத்து கொடுங்கதா புனிராஜா சோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த நேரத்துல கூட தாப்புனே ராஜா சப்பா மியான்மார்க்கா கூட செபிக்கிறேன் தாப்புனே ராஜா சப்பா மக்களுக்கு தாப்புனே ராஜா தகுந்த நேரத்தில் முதலுதவி கிடைக்கத்தக்க கிருபையை தாருங்கள் தாப்புனே ராஜா உடவைகள் இருந்தவருக்கும் ஆண்டவரே வீடுகள் இருந்தவருக்கும் தாப்புனே ராஜா அந்த அரசாங்கம் புதிய தக்க கிருபையை தாருங்கள் தாப்புனே ராஜா சப்பா ஆண்டவரே அங்க எத்தனையோ பேர் ஆண்டவரே ராஜா சப்பா உறவினர்களின் குழந்தைகளையும் இழந்து கூட ஆண்டவரே ராஜா இருப்பாங்க தாப்புனே ராஜா சப்பா அப்படிப்பட்டவர்களுக்கு மற்றும் ஆண்டவரே ராஜா சப்பா உங்களை தேய்த்திருங்க தாப்புனே ராஜா சப்பா நேரே ஆறுதலின் தெய்வமாக இருங்க தாப்புனே ராஜா சப்பா சோதரிக்கிறோம் அந்த பிள்ளைகளை ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் கூட திருப்பியாய் மன்னித்தர்களுக்கு தாப்புனே ராஜா சப்பா ஆண்டவரே ராஜா அவர்கள் ஒவ்வொருவரும் திருப்பி தாப்புனே ராஜா உங்களை முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொள்ளத்தக்க திருப்பியா அவர்கள் ராஜா சப்பா ஆண்டவரே ராஜா ஜனங்களை நீர் வழிநடத்தி சென்றது போல அந்த ஜனங்களையும் ராஜா சப்பா அவருடைய தப்பிதங்களை மன்னிங்க தாப்புனே ராஜா அவருடைய மன்னிங்க தாப்புனே ராஜா அவருடைய தாப்புனே ராஜா சப்பா சோதரிக்கிறோம் அவர்களுக்கு நிறைய பேர் சேர்ந்து உதவி செய்யத்தக்க கிருபையை தாருங்கள் தாப்புனே ராஜா சப்பா அவங்களுக்கு ஒத்துழைக்கத்தக்க கிருபையை தாருங்கள் தாப்புனே ராஜா சோதரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் கருத்துல படிக்கிறோம் தாப்புனே ராஜா அவர்களை பாதுகாத்து வழிநடத்துங்க தாப்புனே ராஜா சப்பா ராஜா இரவில் எந்த ஒரு பயங்கரமும் அவங்களை அணுகாத வருது பாதுகாத்து வழிநடத்துங்க தாப்புனே ராஜா சோதரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா அந்த ஜனங்கள் மனம் திரும்பி தாப்புனே ராஜா மெய்யான தேவன் என்று ஏற்றுக்கொள்ளத்தக்க கிருபையை தாருங்கள் தாப்புனே ராஜா சோதரிக்கிறோம் ஆண்டவரே ராஜா நீர் கிருபையின் தேவனாய் இருக்கிறேன் தாப்புனே ராஜா இருக்கிறேன் தாப்புனே ராஜா சப்பா கடைசி ஆண்டவரே ராஜா சப்பா சம்பவிக்க வேண்டிய அனைத்தையும் ஆண்டவரே நீ நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறேன் தாப்புனே ராஜா சப்பா ஒருபோதும் நீங்க தீங்கை ஏற்படுத்தாத தேவனாய் இருக்கிறேன் தாப்புனே ராஜா சப்பா அவர்களை வழிவிலகி தாப்புனே ராஜா சப்பா காத்து வழி நடத்த தாப்புனே ராஜா சப்பா காதையை அணுகாத பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொன்னீர்தான் பிள்ளைகளை நீரே கண்ணின் கனிமரை போல பாதுகாத்து வழிநடத்த தாப்புனே ராஜா சப்பா அங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கருத்துல ஒப்படைக்கிறோம் தாப்புனே ராஜா சப்பா
நீரே பொறுப்படுத்த வழி நீரே ரட்சகரும் மீட்புமாய் கர்த்தராகிய இயேசு வல்லமையுள்ள நாமத்தினாலே துதிக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, தேசத்திற்கு பாதுகாப்பை கொடுக்கிற தேவன், தேசத்திலே ஆண்டவரே அக்கிரமங்கள் மீறுதல்கள் நடக்கிற பொழுது ஜனங்களை எச்சரிக்கிற தேவனாய், நம்முடைய வார்த்தையின் மூலமாய் பேசுகிற தேவனாய் இருக்கிறீர். இதை கூட இரக்கம் பாராட்டும். ஜனங்கள் மனம் திரும்ப உடைய சத்தத்தை கேட்க அவருடைய இருதயத்தை ஒரு விஷயம் கூட திறந்தரலும். கிருபை இரக்கம் கிடைக்கட்டும். ஆமென். தொடர்ந்து இந்த நாளிலே நம்முடைய இந்திய தேசத்திற்காய் ஆளுகிற அதிகாரிகள் தேவனுடைய சத்தத்தை கேட்க, ஜனங்களுக்கு நன்மைகளை செய்யவும், தேவனுடைய வார்த்தை எந்த தடை இல்லாதபடி எல்லா ஜனங்களுக்கு சென்றடைய இயேசு கிறிஸ்து சொன்ன வண்ணமாய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் பிரசங்கியுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சுவிசேஷம் தேவ ஆராதனையும் தேவனுடைய பிள்ளைகள் விடுதலையோடு ஆராதிக்க முடியாதபடி இன்றைக்கு தேசம் முழுவதும் அநேக இடங்களிலே மிக கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் ஆளுகிற அதிகாரிகள் அதை குறித்து எந்த கவலையும் இல்லாமல் ஜனங்களை ஒடுக்கி கொண்டு ஜாதி ரீதியாய், மத ரீதியாய், இன ரீதியாய் அங்கே பிரிவினைகளையும் குழப்பங்களையும் ஏற்படுத்தி கொண்டு ஜனங்களுக்குள்ளாக இன்றைக்கு ஒரு பதட்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட சிந்தைகளை, அப்படிப்பட்ட செய்கைகளை செய்கிறவர்கள் மனம் திரும்ப அவர்களும் ரட்சிக்கப்படும். அவர்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்க தேவன் ஒருவரை ஏற்படுத்தி ஒருவரை தள்ளுகிறவராக இருக்கிறார். ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிறவராக. ஆகவே பதவி என்பது அது தேவன் கொடுக்கிறதாக இருக்கிறது. பட்டம் அதற்குரிய காரியங்களை, அதிகாரிகளை தேவன் நியமிக்கிறார். ஆகவே அதிகாரிகள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாய் மாற, தேவனிடத்திலே இரக்கம் பெற, தேவனிடத்திலே நன்மைகளை பெற, தேவனிடத்திலே அது தேவனுக்கு பிரியமானதை செய்ய அவர்களுக்கு தேவன் இரக்கத்தை கிருபையும் கொடுக்கும்படியா அவர்களும் ரட்சிக்கப்பட, அவர்கள் குடும்பம் ரட்சிக்கப்பட, அவர்களுக்குள்ளாய் இருக்கிற அந்த பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத வழிகள், லஞ்சம், திருட்டு, கொலை, கொள்ளை, அக்கிரமக்காரர்கள், துணிகரமானவர்களுக்கு அவர்களுக்கு தகுந்தாற் போல தங்களை மாற்றிக்கொள்கிற அப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் மனம் திரும்ப அவர்களும் தேவனை அறிய கர்த்தருடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்ற காரியத்திற்காக யாராவது மட்டுமாய் எங்களை பாதுகாத்து வழிநடத்தின எங்களுக்கு நேசரே மக்களும் கொடி நன்றி கர்த்தாவே. கலந்து கொள்ள கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த நேரத்திற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ஆண்டவரே சபையாய் ஒரு மனமாய் கூடி ஆண்டவரே தகப்பனே தேசத்திற்காக, ஜனங்களுக்காக, அநேக காரியங்களுக்காக, ரட்சிப்புக்காக, ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கத்தக்க கிருபை தந்தீரையா கத்துகிறோம் அப்பா. இருளிலே கிடக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை காண கர்த்தாவே அவர்களுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மக்களுக்காக ஜெபிக்கிறது எங்களுடைய கடமையா இருக்கிறது தகப்பனே. இந்த கடமையை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் அப்பா. அந்த கடமையை செய்ய கர்த்தாவே நீர் எங்களை வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் சப்பா. ஆண்டவரே ஆண்டவரே சபையில இருக்கும் ஒவ்வொருவரும் மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படும் பாதையில நடக்க கர்த்தாவே ராஜா ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே தகப்பன் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறாப்பா. ஆண்டவரே நீ தேசத்தை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே தேசத்தில் உள்ள ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து பிளப்படுத்துகிற தெய்வமா இருக்கிறீரப்பா. ஆண்டவரே உன் இடத்துல வருகிற ஒவ்வொருவரும் நீர் புறம்பே தள்ளாத தெய்வமா இருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே எங்கள் இந்த ஜனங்களுக்காக ஆண்டவரே நீர் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக மனுஷனாய் வந்தீரப்பா. எங்களுக்காக ஆண்டவரே மறித்தீரப்பா. எங்களுக்காக ரத்தம் நீர் தகப்பனே. எங்கள் பாவங்கள் கழுவ கட்டாவே நீர் ரத்தத்தை எங்கள் காயங்களை குணப்படுத்த ஆண்டவரே உமது தரப்புகளால் எங்கள் காயங்களை குணப்படுத்தீரப்பா. ஆண்டவரே எங்கள் பாவங்களுக்காக நீர் அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் தகப்பனை. கர்த்தாவே இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒவ்வொரு காரியங்களும் ஒவ்வொரு ஜனங்கள் மனதிலும் பட கர்த்தாவே ஒவ்வொரு ஜனங்களும் இந்த காரியங்களை உணர்ந்து கொள்ள கிருபை பாராட்டும், இரக்கம் பாராட்டும் ராஜா. விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே ஆளுகிற அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆளுகிற அதிகாரி மனதிலே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். உமக்கு பயந்து ஆண்டவரே ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர்களா இருக்க கர்த்தாவே ஒரு விஷயம் இரக்கம் பாராட்டுங்கப்பா. மனதிலே நீர் பேச வேண்டுமா ஜெபிக்கிற தகப்பனே. ஆண்டவரே
மக்களுக்காக ஆண்டவரே நல்ல நல்ல புதிய திட்டங்களை தீட்ட கர்த்தாவே நீங்க இறக்கம் பாராட்டுங்கப்பா. அவர் மனதில பேசுங்க ராஜா. அவர்களும் ஆண்டவரே குடும்பமாய் ஆண்டவரே இடத்துல வர கிருபை பாராட்டுங்க ராஜா. அதிகாரிகள் மூலமாய் தான் ஆண்டவரே தகப்பனே ஜனங்களும் ஆண்டவரே எந்த நிலைமையில் இருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்ள முடியுமப்பா. ஆண்டவரே அந்த அதிகாரிகளே சரியில்லாத பொழுது ஆண்டவரே ஜனங்கள் நிலைமை ஆண்டவரே தகப்பனே அந்த அதிகாரிகள் ஆண்டவரே தங்களுடைய வேலையை ஆண்டவரை நேசித்து அதற்கு உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ளுகிற விருப்பம் பாராட்டுங்கப்பா. அவர் மனதிலே நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே தங்களின் வேலைகளை ஆண்டவரை ஒழுக்கம் கிரயமாக செய்ய கர்த்தாவே அவர் மனதிலே நீர் பேச வேண்டுமாய் செபிக்கிறப்பா. அவர்களை நீர் தொட வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே கர்த்தாவே ஒரு தேசத்திலே ஆளுகிற ராஜா சரியாக இருந்தால் அந்த ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அப்பா. ஆளுகிற ராஜா சரியில்லை என்றால் அவனோடு கூட அந்த ஜனங்களும் சபிக்கப்பட்டவர்களா இருப்பார்கள் தகப்பனே. ஆண்டவரே ஆடு மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல ஆண்டவரே புரிவார்கள் அப்பா. அப்படிப்பட்ட ஜனங்களா இருக்காதபடிக்கு கர்த்தாவே ஆளுகிற ராஜாவே நீர் ஆண்டவரை நீர் ஏற்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு ராஜாவை கட்டளையிட வேண்டுமாய் செபிக்கிற தகப்பனே நீரே ஆண்டவரே ராஜாவா இருக்கிறேன் ராஜா. பொன்னான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. நீ ராஜாக்களை உருவாக்குகிற தெய்வமா இருக்கிறேன் அப்பா. ஆண்டவரே உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அவர்கள் பணியில அவர்கள் ஆண்டவரே உண்மையும் உத்தமமாய் நடந்து கொள்ள அவர்கள் மனதிலே நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் தகப்பனே. அவர்களும் அறிந்து கொண்டு உமக்கென்று உத்தமமாய் வாழ கிருபை பாராட்டுங்க ராஜா. அவர்கள் மூலமாய் அநேக ஜனங்கள் ஆண்டவரே உண்மை பற்றி அறிந்துள்ளோம். உங்கள் வாழ்விலே புத்துணர்ச்சி கிடைக்கவும் இரக்கம் பாராட்டுங்க ராஜா. ஏன்னா ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லா இந்த காரியங்களும் அந்த பலத்த கருத்துக்கு கொடுக்கும் பாதுகாத்து வழிநடத்தும்படியாக கத்திரம் மேம்படும் ரட்சகருமான ஆண்டவராக இயேசு வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். தேவன் நம் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. தேசத்திலே ஜனங்களுக்காய் ஆளுகிற அதிகாரிகளுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே மந்திரிகளுக்காய் இன்னும் ஆண்டவரே முதலமைச்சர்களுக்காய் இன்னும் ஆண்டவரே நீதிபதிகள் போலீஸ் அதிகாரிகள் இன்னும் இன்கம் டாக்ஸ் சேல் டாக்ஸ் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இப்படி எல்லாவற்றிலும் இருக்கிறவர்கள் மனம் திரும்ப ரட்சிக்கப்பட தேவ சத்தத்தை கேட்க தேவ இரக்கம் அவர்களுக்கு ஜனங்களும் மனம் திரும்ப ஜனங்களும் நோக்கி பார்க்க கிருபை கொடுத்திருக்க இரக்கம் பாராட்டு. ஆமென். இந்த நாட்களிலே வாலிபர்களுக்காக வாலிப பெண்களுக்காய் வாலிப சகோதர சகோதரிகளுக்காக சிறு வயதிலிருந்து கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும். அது மட்டுமல்ல இந்த நாட்களிலே பரீட்சை எழுதி இருக்கிற சிறு பிள்ளைகள் அங்கே கல்லூரிகளுக்கு செல்லுகிற வாலிபர்களுக்காய் சிறு பிள்ளைகள் எக்ஸாம் எழுதினவர்களுக்கு தொடர்ந்து எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்கு தேவ கிருபை கிடைக்க படிக்கிற பிள்ளைகள் ஞானத்தோடு படிக்க புத்தியோடு பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிதலோடு தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே அங்கே வேத வாசிப்பு ஜெபம் தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தம் பிரியம் உண்மையுத்தமான இருதயத்தோடு நடக்க கர்த்தர் அந்த பிள்ளைகள் மேல் இரக்கம் பாராட்ட. அதுபோல திருமணமானவர்களுக்கு குழந்தையும் திருமணமாகாதவர்களுக்கு ஏற்ற வேளையிலே நல்ல மணவாளன் மணவாட்டி கிடைக்க தேவைகள் சந்திக்கப்பட காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ண இந்த காரியத்திற்காக நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆமென் ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் இயேசுவே.
ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென் ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கணவனும் மனைவியின் ஆண்டவரே சப்பா ஒரு மனப்பட்ட ஆண்டவரே சப்பாவே அந்த குடும்பத்துல ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தாவே அது நேரம் ஆண்டவரே சப்பா பெற்றவங்களுக்கு ஆண்டவரே வேதனை வழிகள் ஆண்டவரே சப்பா கர்த்தாவே அதபடி ஆண்டவரே சப்பா அவங்களும் நல்ல புத்திய ஆண்டவரே சப்பா கர்த்தாவே அந்த குடும்பத்துல இருக்க செய்வீராக ஆண்டவரே சப்பா கர்த்தாவே கர்த்தாவே அவங்களும் உண்மை பற்றி அறிஞ்ச ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஒரு கர்த்தலை இருக்க செய்கிறார் ஆண்டவரே சப்பா பற்றி அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே சப்பா இருக்கு பாராட்டுகிறார் ஆண்டவரே கர்த்தாவே அந்த குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவு ஆண்டவரே சப்பா கர்த்தாவே பெரியவங்களை நல்லபடியா கவனிச்சு ஆண்டவரே மருமகளுக்கு ஆண்டவரே சப்பா ஸ்தோத்திரம், சோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம். நடக்க திருப்பி செய்கிறார் ஆண்டவரே கர்த்தாவே மால் கூடாதது ஒன்று ஆண்டவரே சப்பா எல்லாமே மால் ஆண்டவரே சப்பா ஒவ்வொருத்தரையும் பேர் பாராட்ட ஆசீர்வதிங்க பலப்படுத்துகிறார் கையில வரைஞ்சி ஆண்டவரே கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் மாசம் பண்றாங்க நாங்க அந்த இடத்துல நாங்க இருக்கிறீங்க ஆண்டவரே சப்பா கர்த்தாவே ஐயா அல்லேலூயா கர்த்தாவே இந்த நாள் ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே சப்பா இரவு ஆண்டவரே சப்பா நீரே காத்து படையினால் பலப்படுத்த ஆண்டவரே கர்த்தாவே நீரே நன்றி கர்த்தராயே பலமுறை நாம் எழுதி தேவன் நம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டுமாய் அநேக காரியங்களுக்கு ஜெபிக்க தேவ இறக்கம் கிருபை கொடுத்திருக்கும். தொடர்ந்து நம்முடைய சட்டை நிலையை மூடி மறைத்து வழிநடத்த வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆமென். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. தேவநாம மகிமைக்காய் நாம் இந்த நேரத்திலே வேத வார்த்தைகளை வாசித்து தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்லலாம். எபிரேயர் 13:8 வாசிக்கலாம். எபிரேயர் எழுதின நிருப புத்தகம் 13:8. நேற்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மாறாது, நீர் மாறாதவர். நீரே மகிமையின் மகத்துவத்தை உடையவருமாக்கி உமக்கு நன்றி. சொல்லப்பட்ட காரியத்தை, அதனுடைய மகத்துவங்களை, மகிமைகளை தியானிக்கிற இந்த நேரத்தில் உங்களுடைய இரக்கம் கிடைக்கட்டும். உங்களுடைய அன்பு, உங்களுடைய வல்லமை எங்களுக்கு நீர் தாமே விளங்க பண்ணுகிற தேவனா, நீர் வெளிப்படுத்துகிற தேவனா,
ஆண்டவரே, நீர் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட ஆண்டவரே நீர் இடைபடுகிற தேவனாயிரு. அப்படிப்பட்ட உமக்கு நன்றி சொல்லி உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமாய் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நேரத்திலே நாம் வாசித்த இந்த வார்த்தையிலே தேவனை குறித்தும் அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார், அவருடைய தன்மைகள் என்ன, அவர் எவ்விதமாய் தன்னுடைய ஜனங்களோடு இடைபடுகிறார், அவர் யார் என்று இங்கே நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது கர்த்தர் நான் மாறாதவர் என்று சொன்னவர் இங்கே இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டது. தேவன் அவர் எதிலே அவர் மாறாதவராக இருக்கிறார் என்றால் அவருடைய வல்லமை, அவருடைய அன்பு, அவருடைய வாக்குத்தத்தம், அவருடைய ரட்சிப்பு, அவர் ஜனங்களுக்கு செய்கிற தேவ ஞானம், தேவன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிற தேவ ஞானம், இப்படி ஒரு 7 காரியத்தை தேவன் அவர் ஒவ்வொரு சந்ததிக்கும் அதை மாறாமல் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதிலே முக்கியமாக நாம் இன்றைக்கு எபிரேயர் புஸ்தகத்திலே 4:15 வாசிக்கலாம். ஸ்தோத்திரமான நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதாபிக்காத பிரதான ஆசாரியர் நாம் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். பாருங்க, நமக்கு இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் நமக்கு சோதனைகள், பாடுகள், போராட்டங்கள் இருக்கும். இது எப்படி தேவனுக்கு தெரியும், இது எப்படி தேவன் அறிந்து கொள்ள முடியும் என்று இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள். கடவுளுக்கு கண் இல்லை, அல்லது கடவுள் நம்மளை பத்தி நம்ம பாடுற அவருக்கு எப்படி தெரியும், அவர் ஏன் இப்படி நம்முடைய கஷ்டத்தை, நம்முடைய துக்கத்தை, பாரத்தை அவர் தெரியாம இருக்கார் என்று சொல்லி ஜனங்கள் இன்றைக்கு அநேகர் புலம்புவதை பார்க்கிறோம். ஒரு சில நேரங்களிலே தேவனை அறிந்த தேவ பிள்ளைகள் கூட இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிற பொழுது, பாடுகள், துக்கங்கள், போராட்டங்கள் வருகிற பொழுது அப்படி மனதிலே அல்லது முறுமுறுக்கிறவர்களாக மாறிவிடுகிறதை நம்ம பார்க்கிறோம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராமோ அதை இன்னொரு முறை வாசிங்க. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபித்து கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு. பாருங்க, அவர் சோதிக்கப்படுகிறார். அவர்தான் மனிதனுடைய ஜீவியத்திலே தேவன் சோதனைகளை அனுமதிக்கிறார். எப்படி தங்கம் அது தீயில இட்டு அது டெஸ்ட் செய்வார்கள், அதை போல எல்லா பொருட்களும் அது தக்க பரிசோதனை செய்துதான் அதை வெளியே அதை விற்பனைக்கோ அல்லது ஜனங்கள் அதை வாங்கி புசிப்பதற்கு அதை அனுமதிப்பார்கள். அது இன்றைக்கு உலகத்திலே இருக்கிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது. அதே போல தேவன் அவருக்குள்ளாக இருக்கிற அந்த மாறாதவர் என்கிற அந்த தன்மைக்காக அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை நிரூபிக்க அவர் இந்த பூமிக்கு வருகிறார். ஆமென். அதனாலதான் அவரிடத்தில் ஒரு குற்றமும் காண முடியலை என்று பிலாத்து சொல்லுகிறார். அவர் அவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தத்திலே மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார். நீங்க 2 தீமோத்தேயு 2:13 வாசிக்கிறப்ப ஒரு காரியத்தை நம்ம அங்க வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 2:13 நான் வாசிக்கிறேன் பாருங்க. நாம் உண்மையுள்ளாதவர்களாக இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மைத்தாம் மறுதலிக்க மாட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டு, நம்ம அநேக நேரங்கள்ல அநேகருக்கு நாம் உண்மையாக இருப்பதில்லை, அல்லது ஒரு சிலருக்கு மட்டும் நம்ம உண்மையா இருந்து அநேகருக்கு நம்ம அவர்களுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேசிக்கொண்டு போவோம். அது மனித இயல்பாக இருக்கிறது. ஆனால்
இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. அவர் எல்லாருக்கும் முன்பாக எல்லோரிடத்திலும் அவர் ஒரே மாதிரியாகத்தான் அவர் உண்மையாக இருக்கிறார். அதைத்தான் இங்கே சொல்லி இருக்கிறார் பவுல், நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், சத்தியம் உள்ளவராய் இருக்கிறார். அதனாலதான் வேதம் சொல்லுது, நாம் சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். நானே வழியும் சத்தியமாய், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை. அப்ப பாருங்க, அவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அவர் அதை போல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார், அவர் மாறாதவராக இருக்கிறார். அதைத்தான் நாங்க நம்மை போல சோதிக்கப்பட்டு அந்த சோதனையிலே ஜெயித்தவராக அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க வாசிங்க 1 கொரிந்தியர் 1:24. இன்னொருவர் லூக்கா 2:40 வாசிக்கலாம். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவபலனும் ஞானமுமாய் இருக்கிறார். பாருங்க, தேவன் நமக்கு எப்படி இருக்காராமா? பெலனும் ஞானமுமாய் இருக்கிறார். இப்ப தேவன் நமக்கு, அவர் யாரையெல்லாம் அழைத்தாரோ, யாரையெல்லாம் இந்த பூமியிலே தெரிந்தெடுத்து முன்குறித்திருக்காரோ அவர்களுக்கு அவருடைய பலத்தையும் அவருடைய ஞானத்தையும் கொடுக்கிறார். அது மாறாததாக இருக்கிறது. அவர்கள் படித்தாலும் சரி, படிப்பறிவில்லாதவர்களா இருந்தாலும் சரி, ஏழையா இருந்தாலும் அல்லது கைவிடப்பட்டவர்களா இருந்தாலும், புறக்கணிக்கப்பட்டவர்களா இருந்தாலும், துக்கத்தோடு பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு இப்படி எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அவர் என்ன கொடுக்கிறாராமா? தேவ பெலனை கொடுக்கிறார். ஆமென். அடுத்தது இரண்டாவது அவர் என்ன கொடுக்கிறாராமா? ஞானத்தை கொடுக்கிறார். ஏன்னா நீங்க அநேக இடங்கள்ல நம்ம ஞானத்தோடு பேசாமத்தான் மற்றவர்கள் நம்மை பரிகசிப்பதும், மற்றவர்கள் நம்மை அங்கே புறந்தள்ளி விடுவதும், மற்றவர்கள் நம்மை வெறுக்கிறது. அவன் ஒரு திருடன், அவன் ஒரு பொய்யன், அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், அவன் ஒரு நயவஞ்சகன் என்று சொல்லி வெறுக்கிறதுக்கு காரணம் என்றால் என்ன? நீங்க உண்மை இல்லாமல் இருக்கதான். நீங்க ஞானத்தோடு பேசாம எரிச்சலோடு கோபத்தோடு அல்லது நீங்க வீண்பலி சுமத்தியோ அல்லது வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டிருக்கிறப்ப ஜனங்கள் உங்களை வெறுக்க ஆரம்பிப்பாங்க. இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா வீண் பேச்சுக்களை பேசிக்கொண்டே இருப்பாங்க, தேவையில்லாததை பேசிக்கொண்டே இருப்பாங்க. அதான் இந்த 2 தீமோத்தேயு 2:16 சொல்லுது, சீர்கேடான வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு, வீண் பேச்சுக்களுக்கு விலகி இரு, ஏனென்றால் அவைகளால் அதிக அவபக்தி உள்ளவர்கள் ஆவார்கள் சொல்லி. ஏன் ஜனங்கள் அவபக்தியாய்? அங்கே தொடக்கத்திலே அங்கே ஒரு நல்ல ஒரு விசுவாசியாக, ஒரு நல்ல ஒரு தைரியசாலியாக, சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்லது மற்றவர்களுக்காக அங்கே ஜெபிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆனால் சில நாட்களிலே பார்த்தால் அவர்களுக்குள்ளாக தங்களை பற்றி பெருமை பேசுவது, நான் இப்படி ஜெபித்தேன், அப்படி பண்ணினேன், இப்படி பண்ணினேன், நான் ஆண்டவருக்காக அதை செய்தேன், இதை செய்தேன் என்று பெருமையும் தம்பட்டும் மேட்டிமையும் வந்து விடுவதினாலே அது தேவ பார்வைக்கு அது எப்படி இருக்கிறதாமா? வீண் பேச்சுக்கள். தேவனை எந்த இடத்துலையுமே நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்க பார்த்தீங்கன்னா அவர் ஊழியம் சென்ற இடத்துல எந்த இடத்திலும் அவர் தன்னை பற்றி அவர் பெருமையாய் பேசினதே இல்லை. அல்லது நான் அங்கே அவர்களுக்கு அது செய்தேன், இவர்களுக்கு இது செய்தேன் என்று சொல்லி அவர் எங்கேயும் தன்னை மேன்மைப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. அது சீர்கேடானது, அது உங்களை ஸ்திரப்படுத்தாது, அதை உங்களை தவறாய் வழி நடத்திவிடும். அதுதான் என்ன செய்கிறதாமா? அவபக்தி உள்ளவர்களாக்கி விடுகிறது. அது மட்டுமல்ல, அது உங்களை சத்தியத்தை விட்டு விலக்கி விடுகிறதாக இருக்கிறது. அது விசுவாசத்தை கவிழ்த்து போடுகிறதாக இருக்கிறது. பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு பலத்தோடு இருக்க வேண்டும் என்று நமக்கு அது எச்சரிக்கையாக இருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய வசனத்தை மட்டுமே நம்ம கவனிக்கிறவர்களாக,
தேவனுடைய சத்தத்தை மட்டுமே கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்திலே அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஜனங்களை அங்கே திசை மாற பண்ண, குழப்பமடைய இன்னும் அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சீர்கேடான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், அவபக்தியான காரியங்கள், விசுவாசத்தை சீர்குலைக்கிற காரியங்கள், சத்தியத்தை விட்டு வழிவிலக்கிற காரியங்கள் இங்கே நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. தேவன் எப்படி மாறாதவராக இருக்கிறார், அவர் துவக்கம் முதல் முடிவு வரை மாறாதவராக இருப்பது போல தேவ பிள்ளைகளும் மாறாதவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க மாறி மாறி பேசி அல்லது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி உங்களை நீங்க மாற்றிக்கொண்டால் அப்போ நம்ம என்னவாகி விடுகிறோம்? நம் பொய்யனும் அருவருக்கத்தக்கவர்களும் அவபக்தி உடையவர்களும் சத்தியத்தை விட்டு வழிவிலகினவர்களும் அது மட்டுமல்ல அவபக்திக்குள்ளானவர்களாய் விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்களாகிவிடும். அதுல நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதனால்தான் தேவன் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார், புத்தியை கொடுக்கிறார். எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதின்னு சொல்ல. அப்ப பாருங்க, தேவன் நமக்கு புத்தியை தர்றார், ஞானத்தை தர்றார். அந்த ஞானத்தை நீங்கள் மேட்டிமைக்காக பயன்படுத்தாமல், பெருமைக்காக பயன்படுத்தாமல் நீங்க அதை கவனமாக கையாள வேண்டும். இன்னைக்கு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, பணம் அந்த ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதம் வரணும், அந்த பணத்தை வீண் செலவு செய்து வீணாக அதை அழிச்சு போடுறத பார்க்கிறோம். அல்லது பெருமை பண்ணிக்குவாங்க, தங்களுக்கு அது இருக்கு இது இருக்கு என்று சொல்லி அந்த பெருமை பேசிக் கொள்வார். தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளோ அல்லது பிள்ளைகளுடைய பிள்ளைகளோ அங்கே வறுமைக்குள்ளாகி போய் அவர்களுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதமும் அவர்களை விட்டு போகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் தேவன் நீங்க ஜெபிக்கிறப்ப, நீங்க கேட்கிறப்ப அவர் கொடுப்பார். ஆனா கொடுக்கிறத நீங்க எப்படி தக்க வைத்துக் கொள்கிறீர்கள், அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பாத்திரராய் இருக்கிறீர்களா என்று தேவன் கவனிக்கிறார். ஒரு சிலரிடத்துல அங்கே நான் சொல்லுவது உலக பிரகாரமான ஒரு சில காரியங்களை சொல்ல. ஒரு சிலர் கையில பணத்தை வந்தா அவங்க செலவே பண்ணாம அதை சேமிப்பதற்கு என்ன வழியோ அதை செய்வாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பணம் வந்த உடனேயே 100 ரூபா வருதுன்னா 150 ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டு உட்கார்ந்துருப்பான். அப்ப கடன் தான் அதிகமாகும். ஆனா ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வந்தா அதுல 50 ரூபா கூட செலவு பண்றதுக்கு யோசித்து செலவு செய்வார். அது ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், அதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் வீணும் விரையுமாக்க, அதை பெருமை அடித்துக் கொண்டோ அதை குறித்து அது ஒரு பரிசுத்தம் இல்லாமல் அதை நீங்க உலக காரியங்களுக்கு அல்லது உலக இச்சைகளுக்கு நீங்கள் அதை பயன்படுத்துகிற பொழுது அது உங்களை அது தேவனை விட்டு உங்களை வழிவிலகச் செய்கிற காரியமாக. தேவன் நமக்கு எல்லாவற்றையும் தர வல்லவராக இருக்கிறார். நம்ம கவனமாய் ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், பரிசுத்தத்தோடு அதை நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவன் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறது ஒரு பரிசுத்தம் உள்ளது. இன்னைக்கு அநேகர் உலகத்துல பார்க்கிறப்ப தேவன் உழைப்பின் மூலமா நமக்கு வருமானம் கொடுக்கிறத அங்கே சாராயம் குடித்தும் அல்லது விபச்சாரத்திற்கும் அல்லது அருவருப்பான காரியங்களை செய்து அக்கிரமமான காரியங்களை செய்து அதை அழித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. வீண் விரயம் செய்கிறதை பார்க்க முடியாது. பாருங்க, அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமா இருக்கு. அது உங்களை அபபக்திக்குள்ளாக அசுத்தத்திற்குள்ளாய் வழி நடத்திவிடும். நீங்க ஞானத்தோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். அடுத்தது நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கிறோம். தேவன் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாராமா? நீங்க இப்பொழுது வாசித்த அதே வேத புத்தகத்துல எபிரேயர் 5:2 வாசிக்கலாம். இன்னொருவர் ரோமர் 8:35 39 வரைக்கும் வாசிக்கணும். எடுத்தவள் சீக்கிரம் வாசிக்கணும், டைம் ஆயிட்டு. சரியா இன்னொரு வாசிக்கலாம். எபிரேயர் 5:2.
1 வாசிக்கலாம். அன்றியும் மனுஷர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட எந்த பிரதான ஆசாரியர் பாவங்களுக்காக காணிக்கைகளையும் பலிகளையும் செலுத்தும்படி மனுஷருக்காக தேவ காரியங்களை கட்டி நானும் பலவீனமானபடியினாலே அறியாதவர்களுக்கு நெறிதப்பி போனவர்களுக்கு இரங்கத்தகாதவனாய் இருக்கிறான். இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். இரங்கத்தகாதவன் அல்ல, இரங்கத்தக்கவனாய் இருக்கிறான். இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம் பாருங்க. பிரதான ஆசாரியர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிரதான ஆசாரியன் என்ன செய்கிறாராமா, அங்கே ஜனங்கள் அவரிடத்துல கொண்டு வருகிற பலிகளுக்காக, காணிக்கைகளுக்காக, பாவங்களுக்காக அந்த காரியத்தை அவர் தேவனுடைய காரியங்களுக்காக அதை செய்கிறார். ஆனால் அந்த பிரதான ஆசாரியனும் அதை செய்ய வேண்டும். அவரும் அங்கே அவருடைய பாவங்களுக்காக, அவரும் தனக்கு வருகிற வருமானத்திலே காணிக்கையிலும் தனக்காக பலிகளையும் செலுத்த வேண்டியது அது தேவ நியமம். அப்போ பிரதான ஆசாரியனாலும் சரி, ஒரு சாதாரண விசுவாசியானாலும் அவருக்கும் அதே காரியம்தான் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவரும் பலவீனம் உள்ளவருடையார். அறியாதவர்களும் நெறிதப்பனவர்களுக்கு இரங்கத்தக்கவனாய் இருக்கிறது போல இவருக்கும் தேவன் என்ன செய்கிறார், இவருடைய தப்பிதங்களை, இவருடைய பாவங்களை மன்னிக்கிறார். இது ஏன் இதை நான் சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம எந்த உயர் பதவியில இருக்கிறோம் அல்லது ஒரு காரியத்திலே நம்மை முதன்மைப்படுத்திக்கிறப்போ நாமும் தேவ சமூகத்திலே சமமானவர்கள். நாமும் தேவ சமூகத்திலே சமமானவர்கள் தான். நம்ம ஒன்றும் பெரிய ஒரு பதவி வந்ததுனாலேயோ அல்லது நமக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினாலேயோ நம்ம யாரும் பெரியவர்கள் அல்ல. தேவ பார்வையிலே நம்ம எல்லோரும் ஒரே போலத்தான் தேவன் நம்மை கவனிக்கிறார். ஏன் என்றால் பாருங்க, தேவன் அதை ஏன் அப்படி செய்கிறார் என்றால், தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மைகள் அது எல்லோருக்கும் ஒரு போல, அவர் எப்படி மாறாதவராய் இருக்கிறாரோ அவர் ஆட்களுக்கு தகுந்த மாதிரி, உருவத்துக்கு தகுந்த மாதிரி அல்லது தேசத்திற்கு, மொழிக்கு, பாஷைக்கு தகுந்த மாதிரி அவர் மாற்றுவது இல்லை. எல்லா மனிதனுக்கும், சிறு குழந்தைகளிலிருந்து வயதானோர் வரைக்கும் எல்லோருக்கும் ஒரே போலத்தான் அவர் என்ன செய்கிறார், காரியங்களை செய்கிறார். உங்களுடைய விசுவாசத்திலே நீங்கள் வளருகிற பொழுது அந்த விசுவாசத்துக்கு தக்கபடி உங்களுக்கு அதுக்கு பதில் தருகிறவராக இருக்கு. அதனாலதான் நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கிறதாமா, ரோமர் 8:35 சொல்லுது, வாசிங்க. என்று எழுதி இருக்கிறாரோ, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அனுபவிக்கிறவராலே செயல்படுகிறவராய் இருக்கிறேன். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருகாரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிற்பியானாலும் நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது. பாருங்க, இங்க தேவன் மாறாதவர், அவருடைய அன்பு மாறாதது. எப்படி என்றால், நீங்க ஒரு உபத்திரவத்தில் இருக்கலாம், அல்லது வியாகுலப்படலாம், துன்பத்தில் இருக்கலாம், பசியில் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு உடுத்த உடையோ அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்களை சரீர பிரகாரமாக நிர்வாணப்படுத்தலாம், அல்லது நாசமோசங்கள், பட்டயங்கள், இப்படி இந்த காரியமானாலும் அது நம்ம என்ன செய்யாது, தேவனை விட்டு பிரிக்காது. அதனால்தான் சொல்றாரு, அவர் நம்மில் அன்பு கூறுகிறவராலே நாம் என்ன செய்கிறோமாமா, ஜெயங்கொள்ளும்படி
தேவன் நமக்கு பலனை கொடுக்கிறார், அந்த அன்பை கொடுக்கிறார். இந்த அன்பு பாருங்க, தேவனுடைய அன்பு மாறாத அந்த அன்பு நம் மரித்து போனாலும் அது மாறாது. தேவனுடைய ஜீவன் நமக்குள் இருப்பதனால தேவன் என்ன செய்கிறார்? தேவதூதர்களாலும் அதிகாரங்களும் வல்லமைகள் நிகழ்காரிகள் வருங்கால் உயர்வு தாழ்வு இப்படி எதுவும் என்ன செய்யாது நம்மை தேவனை விட்டு அந்த அன்பை, தேவனுடைய அன்பை நம்மை விட்டு எடுத்து போட முடியாதபடி தேவன் நமக்குள்ளாக மாறாதவராக இருக்கிறார். அது நீங்க நிச்சயமாக நீங்க உறுதியாக இருக்க வேண்டும். அவர் மாறாதவர். ஆனால் ஜனங்கள் என்ன செய்து விடுகிறாங்க? சூழ்நிலைகள் மாறுகிறப்போ ஜனங்கள் மாறிவிடுகிறார்கள். இன்றைக்கு அதுதான் தேவன் ஒரு பெரிய வருத்தப்படுகிற காரியம். ஜனங்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், போராட்டங்கள் அல்லது இப்படிப்பட்ட துன்பமோ பசியோ உபத்திரவமோ வருகிற பொழுது ஜனங்கள் சட்டென்று மாறி போகிறதை நம்ம பார்க்க முடியும். இது இன்றைக்கு அநேக இடங்களிலே தேவனோடு கூட இருக்கிற அந்த நெருக்கத்தை பிரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் தேவன் என்ன செய்கிறார்? அவர் மாறாதவராக இருப்பது போல தேவ ஜனங்களும் நம்மை சுற்றி என்ன காரியம் நடந்தாலும் நாம் தேவ அன்பை, தேவ கிருபையை நாம் சரியானபடி பெற்றுக்கொண்டு அந்த அன்பில் நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறார். ஆகவேதான் பாருங்க, அந்த அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் என்று போட்டு. அதான் பாருங்க, அந்த தேவ அன்பு நம்மை மாறாததாக இருக்கிறது, வழிநடத்துகிறதாக இருக்கிறது. அதிலே நம்ம நிலைச்சிருக்க வேண்டும். அந்த அன்பை கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். தேவ ஞானமும் மாறாததாக இருக்கிறது, அவருடைய பரிசுத்தமும் மாறாததாக இருக்கிறது. அதே போல நீங்க இன்னொரு காரியத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 4:8 ஒருவர் வாசிக்கலாம். இன்னொருவர் யோவான் 17:2, யோவான் 16:33 வாசிக்கலாம். பாருங்க, தேவன் நமக்காக என்ன செய்தாராமா? உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை பாருங்க, நம்ம இப்போ தேவனுக்குள்ளாக நம்ம அடைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம தேவனை அறியாத நாட்களிலே உலக காரியங்களுக்கு நாம் சிறைப்பட்டிருந்தோம். உலக இச்சைகளுக்கு, உலக வழிகளுக்கு, உலக மனுஷனுடைய ஆலோசனைகளுக்கு. அப்ப அவன் சொல்றது, அவங்க நடக்கிறது, அவங்க பேசுறபடி நம்ம இருந்தோம். ஆனா இன்றைக்கு தேவன் நம்மை அழைத்து, தேவன் நம்மை முன்குறித்து அவருடைய வார்த்தையின்படி நம்ம வரும்படியாய் தேவன் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு அந்த கிருபையை கொடுத்திருக்கிறார். அப்பதான் நம்ம இப்ப தேவனுக்குள்ளாக நம்ம என்ன செய்கிறோம்? அவருடைய வார்த்தையின்படி நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வல்லமை, அந்த கிருபை இரக்கத்தை தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். இப்ப நம்ம யாரு கிடையாது, உலகத்தினுடைய அடிமையோ அல்லது உலகத்திற்கு சிறைப்பட்டவர்கள் அல்ல. அதைத்தான் நீங்க இங்க வாசிக்கிறப்ப யோவான் 17:2 வாசிக்கலாம். இன்னொருவர் யோவான் 16:33 வாசிக்கலாம். பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்த. பாருங்க, தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் அந்த மகிமையை விட்டு இறங்கி வந்து இன்றைக்கு தேவன் நமக்கு அந்த மகிமையான காரியங்களை செய்திருக்கிறார். தேவன் நம்ம கூட இருக்கிறது, தேவன் நமக்கு அங்கே விடுதலையை கொடுத்தது, நமக்கு அந்த அன்பை கொடுத்தது, அந்த தேவனுடைய அந்த ஞானத்தை கொடுத்தது. தேவன் பரிசுத்தராய் இருப்பது போல நம்மையும் என்ன செய்திருக்கிறார்? பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். எப்படி பரிசுத்தப்படுத்தினார் நம்மை? அவர் எப்படி நம்மை பரிசுத்தப்படுத்தினார்?
அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தினார். அவருடைய இரத்தம் நம்மை, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க, அது நம்மை சுத்தப்படுத்துது, பரிசுத்தப்படுத்துது. அதான் சுத்திகரிக்கிறது. அப்ப தேவ ரத்தம் நமக்காக அது பரிந்து பேசி இந்த பூமியில இறங்கி வந்து நமக்காய் பரிந்து பேசிக்கொண்டு அந்த ரத்தத்தை அவர் சிந்தனதினாலே அந்த பரிசுத்தம் நமக்குள் இருக்கிறது, அந்த ஞானம் நமக்குள் இருக்கிறது. அவருடைய அன்பு அதை வெளிப்படுத்தி, அதுதான் தேவனுடைய அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறதாமா? அது நம்மை விட்டு பிரிக்க முடியாது. இந்த உலகத்திலே எதுவானாலும் அது நம்மை விட்டு பிரிக்க முடியாது என்று அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நம்ம வாசிப்போம். அப்ப அதுதான் தேவனுடைய அந்த வல்லமையாக இருக்கிறது, தேவனுடைய கிருபை இரக்கமாக இருக்கிறது, தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே வாசிப்போம். யோவான் 16:33. என்னிடத்தில் சமாதானம் உண்டாயிருக்கிறது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாருங்க, இந்த உலகத்துல நமக்கு என்ன உண்டாமா? உபத்திரவம், போராட்டங்கள், பிரச்சனைகள் உண்டு. ஆனால் தேவன் என்ன கொடுக்கிறாராமா? சமாதானத்தை கொடுக்கிறேன். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, இதோ நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன்ங்கிறார் ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா வைத்து போகிறேன். அப்ப நம்ம அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கால் இங்கே வைத்திருக்கிறார் என்றால் அதை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும்? நம்ம பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும், அன்பிலே உறுதியாக இருக்க வேண்டும், ஐக்கியப்பட வேண்டும், தேவ ஞானத்திலே வளர வேண்டும், தேவனுடைய வல்லமையிலே வளர வேண்டும். தேவன் மாறாதவராய் இருப்பது போல நாமும் நம்மை உலகத்தானை போல மாற்றிக்கொள்ளக்கூடாது. அநேகர் அதான் தேவனுடையத்திலிருந்து வருகிற நன்மைகளை இழந்து போறக்கும், தேவனிடத்திலிருந்து வருகிற கிருபைகளை இழந்து போறதுக்கு என்ன காரணம் என்றால், அங்கே ஞானத்தோடு பேசாமல், பரிசுத்தத்தோடு ஜீவிக்காமல், அந்த தேவ அன்பை ருசி பார்த்து மறுபடியும் தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்வதனால், தேவனிடத்திலிருந்து வருகிற வல்லமையை அவர்கள் உதாசீனப்படுத்துவதனால, தேவனை கனப்படுத்தாதபடி, தேவனை மகிமைப்படுத்தாதபடி அங்கே இருளுக்குள்ளாக மறுபடியும் செல்கிற அந்த ஜீவியம் காணப்படுகிறது. அது தேவ பிள்ளைகளுக்கு காணப்படக்கூடாது. தேவ பிள்ளைகளுக்குள்ளாக அப்படிப்பட்ட இருள் காணப்படக்கூடாது என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். தேவ பிள்ளைகள் ரொம்ப ஞானத்தோடு இருக்க வேண்டும், ரொம்ப பரிசுத்தத்தோடு இருக்க வேண்டும் என்று அவனுக்கு அவர் எச்சரிக்கிறார். ஏனென்றால் அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாமும் ஆவோம் என்று வேதம் சொல்லியிருக்கிறது. அவர் வரும் பொழுது அவர் எப்படி இருக்கிறாரோ அதை போல நாமும் ஆவோம்ங்கிறது வேதம். நம்ம அப்படி இருந்தா தான் நம்ம அவரை மாதிரி மாற முடியும். நம்ம பாட்டுக்கு, நம்ம சௌரியத்துக்கு, நம்ம சிந்தை, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வழிகள், நம்முடைய ஆலோசனையின்படி ஜீவிக்கிறப்போ அது தேவனுக்கு பிரியமில்லாமல் போகிற காரியம். அதுதான் என்னது? வீண் வார்த்தைகள், அவிசுவாசங்கள், அல்லது கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிற காரியங்கள், விசுவாசத்துல நிலைத்தில்லாமல் செய்கிற காரியங்களா, அது வஞ்சிக்கப்பட்ட ஆத்துமாவாக இருக்கிறது, கைவிடப்பட்ட ஆத்துமாவாக இருக்கிறது. நம்ம தேவன் நம்மை கைவிடுவாரா என்றால், நீங்க பரிசுத்தம் இல்லை என்றால் அவர் கைவிட்டு விடுவார். நீங்க உண்மையாக இல்லை என்றால் அங்கே உங்களிடத்துல தேவனுக்கு இடத்திலிருந்து நன்மைகள் வராது. ஏனென்றால் அவர் எப்படி இருக்காரோ அப்படித்தான் நீங்களும் இருக்க வேண்டும். அதைத்தான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்போ தேவன் வரும் பொழுது அவரை போல நாமும் என்ன செய்வோம்? காணப்பட வேண்டும். அவரை போல நாமும் மாற வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்ம அதுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது வாசிங்க 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசி. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர்
வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இப்ப யாராக இருக்கிறோம் ஆமாம்னா? இப்ப நம்ம யாராக இருக்கிறோம்? இப்ப நம்ம பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனால் அவர் வெளிப்படும் பொழுது அவர் எப்படிப்பட்டவராக இருக்காராமா? இப்ப நம்ம வாசித்தோம். அவர் எப்படிப்பட்டவர்? நான் இப்ப 5 காரியம் சொன்னேன். ஒரு காரியம் கூட உன்னால சொல்ல முடியலையா? உங்களைத்தான் கேட்கிறேன். இதை கேட்டுட்டு இருக்கிற உங்க ஒவ்வொருத்தருடைய வாய்களை திறந்து சொல்லுங்க. என்னென்ன காரியம் சொன்னோம்? பாருங்க, நம்ம ஒரு செய்தி கொடுக்கிறப்ப அதைத்தான் நான் அநேகம் தடவை சொல்றது, அதை கவனமாய் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், தலைப்பை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு இப்பவே ஞாபகம் வைக்க முடியலைன்னா இதை விட்டு நீங்க எழுந்து போன பிறகு எப்படி ஞாபகம் வைக்க முடியும்? தேவன் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். முதல் காரியம் நான் சொன்னேன், பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப நீங்க அந்த வார்த்தை சொல்றக்கே யோசிக்கிறீங்க, போட்டு சுத்தி வளைச்சு சொல்றீங்க ஒரு காரியம். 2வது, தேவன் ஞானம் உள்ள தேவனாக இருக்கு. அந்த தேவ ஞானத்தை அவர் நமக்கு தருகிறார். அடுத்தது, அவர் அன்பில் உள்ளவராக இருப்பவள், அந்த அன்பை விட்டு பிரிப்பது யார்? அடுத்தது நம்ம சொன்னது தேவனுடைய வல்லமை, அவருடைய கிருபை இரக்கத்தை. அதனால்தான் நம்ம அவர் எப்படி இருக்காரோ அப்படியே நாமும் இருப்போம். நான் பாயிண்ட் பை பாயிண்டா சொல்றப்ப பாயிண்ட் பை பாயிண்டா நீங்க எழுதுனீங்கன்னா தான் வேதத்தை நீங்க கற்றுக்கொள்ள முடியும். இல்லாவிட்டா நீங்க ஏதோ ஒரு நேரம் பொழுதுபோக உட்கார்ந்து எந்திரிச்சு போற மாதிரியா, அல்லது ஐயா பேசுறாரு ஒரு 1/2 மணி நேரம் பேசிட்டு போட்டு அப்படின்ட்டு எந்திரிச்சு போற மாதிரியா இன்னைக்கு. அதுதான் இன்னைக்கு அநேக இடங்கள்ல காணப்படுகிற குறை. கேட்ட செய்தியை அந்த இடத்துலயே மறந்துட்டு போறது. அதைத்தான் போன வாரம் நம்ம பார்த்தோம். தன்னுடைய முகத்தை கண்ணாடியிலே பார்த்து அந்த இடம் விட்டு போனோம்னா அவன் என்ன செய்கிறான்? மறந்து போயிடறான். அவன் முகம் எப்படின்னு அவனுக்கு மறந்துது. சரி, அடுத்தது இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். நம்ம பார்த்துட்டு நம்ம சீக்கிரம் முடிப்போம். வாசிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 22:17. ஆவியும் பணவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், இரக்கம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன். இதுதான் தேவன் இன்னைக்கு எல்லாரையும் சொல்லுகிற காரியமாக இருக்கு. எப்படியாமா? அப்ப இந்த ஆவி யாரு, மணவாட்டி யாரு? இயேசு கிறிஸ்து இப்ப எங்க இருக்கிறாரு? அப்போ எங்க இருக்காருங்க? அப்ப மணவாட்டி யாரு? அப்ப ஆவி எங்க இருக்கு? அப்போ அதைத்தான் அங்க சொல்றாரு, ஆவி உள்ள மணவாட்டி, தேவனுடைய ஆவியை உடைய மணவாட்டி. இப்ப தேவ ஆவி உங்களுக்குள்ள இருந்தா நீங்க எப்படி இருப்பீங்க? பரிசுத்தமாய் இருப்பீர்கள், ஞானமுள்ளவர்களாய் நடப்பீர்கள், அன்பிலே நிறைந்திருப்பீர்கள், தேவ வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். நீங்கள் அடிமை அல்ல. நீங்கள் அங்கே வீண் பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறவர்களோ அல்லது வீண் காரியங்களை செய்து கொண்டிருக்கிற அவிசுவாசியோ அருவருப்பானவர்களோ அசுத்தம் உள்ளவர்களோ அல்ல. தான் தேவ பிள்ளைகளுக்கு மற்றவர்களுக்கு இருக்கிற வித்தியாசம்.
அவர் எப்படி இருக்காரோ அப்படியே நாமும் இருப்போம். அதான் விசுவாசம், அதான் தேவ ஞானம், அதான் தேவன் நமக்கு கொடுக்கிற புத்தி. புத்தி இல்லாதவன் தான் எல்லாவற்றையும் செய்து கெடுத்து போடுவான். ஞானம் இல்லாதவன் தான் அங்கே பிரச்சனைகளை, குழப்பத்தை ஏற்படுத்தும். அப்ப தேவ பிள்ளைகளுக்குள்ள தேவனுடைய ஆவி இருக்கிறப்போ அவள் ஞானத்தோடு நடப்பாள், பரிசுத்தத்தோடு இருப்பாள், அன்பிலே நிலைத்திருப்பாள், தேவ வல்லமை அவளுக்குள்ளாய் காணப்படும். தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அவளுக்குள்ளாக இருந்து அதை நிறைவேற்றும். தேவன் அதை நிறைவேற்றுவார். அதனாலதான் அங்கே ஆவியும் மனவாட்டியும் கேட்கிறவனும் வா என்பானா, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடம். அப்ப நீங்க அந்த ஆத்தும தாகம் நமக்குள்ள வர வேண்டும். வெறுமன சும்மா ஜெபித்து கொண்டோ அல்லது வெறுமன வேதத்தை வாசிக்கொண்டோ இருப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. நீங்க தாகத்தோடு தேவ சமூகத்துல வந்து உட்காரணும். கொடுக்கப்படுகிற செய்தியை நீங்க தியானிக்க வேண்டும். அந்த வார்த்தையை நீங்க உள்வாங்கி கொண்டதை, அதான் என்னது, உன் ஆகாரத்தை என்ன சொல்லியிருக்கார், உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அதன் பலனை நீண்ட நாட்களுக்கு பிறகு காண்பாய். தண்ணீர் ஜனங்களுக்கு அடையாளம், ஆகாரம் வேத வார்த்தைக்கு அடையாளம். அப்போ ஜனங்கள் மத்தியிலே வேத வசனத்தை போடுகிற பொழுது அந்த வேத வசனம் அவர்களை மறுரூபப்படுத்துகிறது. தேவனுடைய வார்த்தை அவர்களை மறுரூபப்படுத்துது. அதனாலதான் அந்த ஆகாரத்தை உட்கொள்ளத்தான் நம்ம இங்க வர்றோம். சபைக்கு வருவது என்ன காரணம்? வேத வார்த்தைகளை கேட்டு அந்த வேத வார்த்தை என்னை பரிசுத்தப்படுத்துது, எனக்குள்ள இருக்கிற குறைகளை எடுத்து போடுகிறது, எனக்குள்ள இருக்கிற உலக ஞானத்தை எடுத்து போட்டு தேவ ஞானத்தை தருகிறது, எனக்குள்ள இருக்கிற உலக அன்பை எடுத்து போட்டு தேவ அன்பை தருகிறது, எனக்குள்ள இருக்கிற எனக்கு நான் சாப்பிட்டு நல்லா பலசாலியா இருக்கிறேன், அந்த பலன் இல்ல, தேவன் கொடுக்கிற பலன். அது நம்மளை வல்லமையாய் பலப்படுத்துது. தேவன் நமக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கு. அந்த வாக்கு தத்தத்தை நம்ம உறுதியாய் பற்றி கொண்டு அதிலே நம்ம ஜெயிக்கிற வேண்டியலாம். அதைத்தான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறது, கேட்கிறவன் வா என்பது, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன். அப்ப விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய், உங்களுக்கு விருப்பம் இருக்கணும். நீங்க விருப்பத்தோடு வந்து உட்காரணும். ஐயா கூப்பிடுறாரு, பாஸ்டர் சத்தம் போடுவாரு போலின்னா இன்னைக்கு அப்படித்தான் அநேகர் போறாங்க. எங்க பாஸ்டர் போன் பண்ணி கேட்பாரு, எங்க பாஸ்டர் ஏன் இன்னைக்கு வரலின்னு கேட்பாரு அப்படின்னு பாஸ்டருக்கு பயந்து போறவங்க தான் இன்னைக்கு ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் அழைப்பு. நீங்க விருப்பத்தோட வரணும், வாஞ்சையோடு வரணும். அவன் என் நாமத்தின் மேல் வாஞ்சையாயிருப்பதா. அப்ப அந்த வாஞ்சை உங்களுக்குள்ள இருக்கிறப்பதான் நீங்க வந்து தேவனிடத்திலிருந்து வருகிற எல்லா இலவசத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் இலவசமா தான் கொடுக்கிறார். எத்தனை பேர் அதை வாங்கி கொள்ள அந்த விருப்பம் வருது, அது மேல தாகம் இருக்கிறது? எத்தனை பேர் அதை கேட்கிறார்கள்? எத்தனை பேர் ஆவியோடு அந்த மனவாட்டிக்குரிய அந்த தகுதியோடு இருக்கிறாங்க? அதை நம்ம சிந்திக்க வேண்டும். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த வேளையிலே வாசித்த வார்த்தைகளை ஒரு விஷயம் கூட உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஏசப்பா, நாங்கள் ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறது, கேட்கிறவனும் வா என்பானாக. விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் என்று சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்துல வருகிறோம். அப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவர் நீர், எங்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறவர் நீர், எங்களுக்கு வல்லமையை தருகிற தேவன். எங்களுக்காய் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷ வார்த்தையாகிய சமாதானத்தை கொடுத்திருக்கிறீர். எங்களுக்காக உம்முடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறதப்பா. எங்களுக்காக மீட்பை நீர் வைத்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நீர் வரும் பொழுது நாங்கள் உம்மை போல மாற எங்களுக்கு நீர் பலனை கொடுக்கிறீரப்பா. ஆனால் நீங்கள் எங்களுக்குள்ளாக இருந்தால் மட்டுமே நாங்கள் அது மாற முடியும். ஆண்டவரே, நீர் இல்லாமல் நாங்கள் மாற முடியாது. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தாமல் நாங்கள் ஒன்றும் இல்லை கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் அந்த வாஞ்சியோடு, அந்த பரிசுத்தத்தோடு, அந்த பயத்தோடு, கீழ்ப்படிதலோடு, விருப்பத்தோடு வர வேண்டும் அப்பா.
அந்த விருப்பத்தோடு வருகிற பிள்ளைகளையே நீர், அந்த வாஞ்சை உடைய பிள்ளைகளையே நீர் ஆசீர்வதிக்கிறீரோ. இன்னைக்கு ஜனங்கள் ஆண்டவரே பணத்துக்காக, காசுக்காக, பொருளுக்காக அல்லது ஏதாவது ஒரு தேவைக்காக ஓடுகிறவர்களாக இருக்கிறார்களப்பா. நாங்கள் அப்படி அல்ல ஆண்டவரே. முழு விருப்பத்தோடு உம்மிடத்திலே வர வேண்டும், முழு வாஞ்சியோடு உம்மிடத்திலே வர வேண்டும். அல்லாமல் எங்களுக்கு வேறே இடம் இல்லை கர்த்தாவே. ஆண்டவரே, பேதுரு சொல்லும்போது ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? ஜீவ வார்த்தை உம்மிடத்தில் உண்டே என்று அவன் சொல்லுகிறானப்பா. ஒரே ஜீவ வார்த்தையாய் இருக்கிறீர். உம்மிடத்திலே அந்த வார்த்தை இருக்கிறது. நீரே வார்த்தையாய் இருக்கிறீர், நீரே ஆவியானவராய் இருக்கிறீர், நீரே ஜீவனை உடைய தேவனாய் இருக்கிறீர், எங்களுக்காய் ஜீவனை கொடுத்த தேவனாய் இருக்கிறீர். எங்களுக்காக இன்றைக்கும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவராய், எங்களுக்காக ஒரு ஆண்டவரே அழிவில்லாத ராஜ்யத்தை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறீரப்பா. அதற்கு நாங்கள் வர எங்களை தகுதிப்படுத்தும். நாங்கள் அதை விருப்பத்தோடு வர வேண்டும் அப்பா. வாஞ்சியோடு வர வேண்டும், உண்மையோடு வர வேண்டும், பரிசுத்தத்தோடு வர வேண்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு வர வேண்டும் அப்பா. அப்படிப்பட்ட சிந்தை, அப்படிப்பட்ட காரியத்தை வாய்க்க பண்ணும். இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. தொடர்ந்து உடைய இரக்கம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமம். ஆம். கர்த்தர் தாம் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆம். God bless you. Thank you, Jesus. ஆம். கர்த்தர்